மகேந்திரா, பாப்பா வந்து சாப்பிடு. வந்துட்டியா? ரொம்ப டயர்டா இருக்குமா? என்னாச்சு? சுமதி எங்க? அவ சாப்பிட்டாளா? சுமதிக்கு அவ அக்கா பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. அவ எங்க சொன்ன பேச்சு கேட்க போறா? விடுப்பா, இது தினமும் நடக்கிறது தானே. மகேந்திரா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த வருண் இருக்கானே, அவனோட நடவடிக்கையை நான் பார்த்தேன். அவன் குடும்பம் மேல அவன் ரொம்ப கோபத்தோட இருக்கிறான்ப்பா. நீ என்ன நினைக்கிற? எனக்கும் இப்படிதான் தோணுது. அவன் சொந்த தம்பி இல்ல. நானும் இதத்தான் சொல்றேன். யோசனை பண்ணி பாரு. ஒருவேளை சுமதிய வருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அப்ப அவனும் அவங்கள விட்டுட்டு தனியா தானே இருப்பான். அதுக்கப்புறம் அருணுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைச்சதுன்னு வையி, சம்பந்தியும் அவங்களோட குடும்பமும் நம்மோட உறவு வச்சுக்குவாங்களா என்ன? இதனால நமக்கு நன்மைதான் இருக்கு. மகேந்திரா, இல்ல, அருணுக்கு எதுவும் ஆகாது. அருணுக்கு எதுவும் ஆகாது. அக்கா, நீங்க இவங்களோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இவங்களும் மத்தவங்கள மாதிரி உங்களை பத்தி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உங்க காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அது அருணுக்கு எதுவும் ஆக விடாது. ஏன் அர்ஜுன் தாஸ் வீட்டு வாசல மூடிட்டாங்களா என்ன? அதனால தான் வந்திருக்கிய? இப்ப நீ இங்கதான் தங்க போறியா? நான் தான் சொன்னேன் இல்லம்மா, நாம. பாட்டி, அக்கா இங்கதான் இருப்பாங்க. இது அக்காவோட வீடும் தானே. இங்க யாருக்காவது பிரச்சனை இருந்தா காலனில இருந்து ஒரு 4 பேரை கூப்பிடுவோம். அவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க, நீங்க உங்க மகளையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்கன்னு. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். என்னப்பா சொல்றது கரெக்ட் தானே? வாங்கக்கா. மாமா, அத்தை, சீக்கிரம் வாங்க, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அத்தை சீக்கிரம் வாங்க, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல. நான் கோர்ட்டுக்கு வரல. என்ன அத்தை, கோர்ட்டுக்கு வரலங்கிறீங்க? இன்னைக்கு அருணோட கேஸ்க்கு கோர்ட்ல ஹியரிங் அத்தை. அருணுக்காக நான் இங்கிருந்து பூஜை பண்ண போறேன். அந்த தாய்கிட்ட என்னுடைய பொல்லைய சீக்கிரமா அனுப்பி வைன்னு சொல்லி வேண்டிக்க போறேன். நீ போய் கூட்டிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். நான் அம்மன் கிட்ட வேண்ட போறேன். சரி பரவாயில்ல, மாமா எங்க? கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கத்த. மாமா, மாமா சீக்கிரம் வாங்க. என்ன அவசரம்? தீர்ப்பு நீ சொல்ல போறியா? அமைதியாரு. ஜட்ஜு தான் அங்க தீர்ப்பு சொல்ல போறாரு. நீ இப்படி டென்ஷன் ஆகாத. இது என்னோட ஊர்ரா. என்ன அண்ணா, நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வரேண்ணே. நீ ஃபேக்டரிக்கு போடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சதில்ல? சரிண்ணே, நீங்க போங்க. வாடா.
ஜெய் துர்காதேவி. ஷானு, நீ வீட்டை பார்த்துக்க, நான் போய் ஃபேக்டரி பார்த்துக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கடவுள் நல்லவங்களோட பேச்சதான் கேட்பாருன்னு. அப்படி யார் மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாங்களோ அவங்க தான் நல்லவங்க. இந்த லாஜிக்கை வச்சு பார்த்தா பாட்டியும் நல்லவங்க இல்ல, ஆனா மாமா நல்லவர் தானே. இப்ப இந்த துர்க்கையம்மன் என்ன செய்ய போறாங்க தெரியல. தாயே துர்காதேவி, இப்போ நீங்க எல்லாத்தையும் மறந்து பாட்டி வேண்டுதலையும் ஏ வேண்டுதலையும் நிறைவேத்துங்க ப்ளீஸ். மாமா சீக்கிரம் ஜெயில இருந்து வந்துடணும். வாங்கக்கா, கோர்ட்க்கு போகணும்ல. ஏல நீ நீ போ. ஏன்க்கா? நான் தான் உங்க கூட இருக்கல, முதல்ல கிளம்புங்கக்கா, டைம் ஆகுது. இல்ல, நான் தான் சொல்றேன்ல, நீ போ. உனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்குல்ல, போ, நீ சீக்கிரம் கிளம்ப. பாட்டி இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன விஷயமா சௌமியா? நீ நல்லா இருக்கல்ல? அப்ப நீ ஏன் கோர்ட்டுக்கு போல? பாட்டி எனக்கு போகணும் தான் இருக்கு, ஆனா அருண் தான் வேண்டான்னு சொன்னாரு. அவருக்கு என்ன பயம்னா, அவங்க என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, அப்புறம் வருத்தப்படுவேன்னாரு. அவருக்கு எப்பவுமே என்ன பத்தின கவலைதான். நான் அவரோட வாழ்க்கையில போனதுல இருந்து அவர் வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு. ஆனா அப்பவும் அவர் என் கூடவே இருப்பாரு, சௌமியா சௌமியான்னு எனக்கு துணையா இருப்பாரு. ஆனா நான் தான். இத பாருமா, இதுதான் காதல்னு சொல்லுவாங்க. அருண் உன்னை மனசார காதலிக்கிறாமா? பாட்டி நானும். மல்லிகாக்கா, இன்னைக்கு அருணுக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? நானும் இதுதான் விரும்புறேன். அதுக்கப்புறமா அருணுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அவர் கையால கொலை நடந்திருக்கு. இந்த கேஸ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஷமிலி. இப்படி எதுவும் நடக்க கூடாது. ஒருவேளை அருணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா சௌமியாவுக்கு நாம மட்டும்தான் துணையா இருப்போம். ஒன்னும் ஆகாது, சௌமியாவுக்கு ஒன்னும் ஆகாது. பாத்தியா, சௌமியாவுக்கு இன்னொருத்தி துணையா வந்துட்டா. அப்படின்னா நமக்கு இன்னொரு எதிரி உருவாயிட்டா. கூட்டிட்டு வாங்க. ஜாமீன் வாங்க வந்துட்டீங்களா வக்கீல் சார்? வக்கீல் சார், இது மர்டர் கேஸ்னு உங்களுக்கு யாரும் சொல்லலையா? இன்ஸ்பெக்டர், வக்கீல் என்னைக்கும் கோர்ட்டுக்கு வெளியில வாதாட மாட்டார். கோர்ட்டுக்குள்ள பாத்துக்கலாம். சரி, உள்ளே பாத்துக்கலாம். சீக்கிரம் கூட்டு வாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வாங்க.
என்னங்க என்னங்க அருணுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? அருண் வந்துட்டான்ல, அவனை வெளியில இருக்க சொல்லுங்க. நான் போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துறேன். ஒரு நிமிஷம். ரிஜெக்ட் ஆயிடுச்சுமா, நம்ம பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? ஜாமீன் கிடைக்கலையா? நீங்க எதுக்காகமா இப்படி பண்ணீங்க? இது எப்படி நடந்துச்சு? அவருக்கு ஜாமீன் கிடைக்கலையா? ஆனா ஏன்? அங்க அப்படி என்ன பிரச்சனை? அக்கா, அந்த வக்கீல் நம்மள ஏமாத்திட்டாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. அருணோட வக்கீல் அங்க போனதும் அரசாங்க வக்கீலா மாறி அவருக்கு எதிராக பேசினாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு யாருக்கும் தெரியல. இல்ல, நாம அவருக்காக வேற ஒரு வக்கீல கொண்டு வரலாம். இப்படி சும்மா இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாங்க போலாம். இல்லம்மா, நான் தான் உன்கிட்ட சொன்னேனேம்மா, நீ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். நீயும் ஒரு அம்மா தானே. நான் என்ன நினைச்சேன்னா நீ என்ன கைவிட மாட்டேன்னு. ஆனா நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ சும்மா இருக்கல்ல? ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என் பையனை கூட்டிட்டு வருவேன். நீ பாத்துக்கிட்டே இரு. நான் போய் என் பையனை கூட்டிட்டு வரேன். அட, நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? நான் என் பையனை கூட்டிட்டு வரதுக்காக போறேன். நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போய் என் பையனை கூட்டிட்டு வரேங்க. எங்க போய் கூட்டிட்டு வருவ? உண்மை கசப்பாதான் இருக்கும். நீ ஓடி போய் கேட்டதை உன் மகனை உன் கையில ஒப்படைச்சு அனுப்புவாங்களா? இது கோர்ட்டுமா, நம்மளோட பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் முயற்சி பண்றேன். நான் இங்க இருக்கிறதுனால என் பையன் திரும்ப வந்துருவானா? கையை கட்டி சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்படி வந்து உட்காரு. ஆனா பாட்டி, தைரியமா இருமா. நம்ம எல்லாரும் போய் அருணை பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சௌமியா, அருணை எப்படி விடுவிக்கிறதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? திடீர்னு இப்படி போனா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருமா. கொஞ்சம் யோசிக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த கொலைகாரனுக்கு ஜாமீன் கிடைக்குமா? அவர் கொலைகாரன் இல்ல. அவர் கொலைகாரன் இல்ல. அவர் என்ன காப்பாத்தினாரு. அவருக்கு எதுவும் ஆகாது. நான் அவனை கூட்டிட்டு வரதான் போறேன். விடுங்க, என் கையை விடுங்க. நான் அந்த வக்கீல சும்மா விட மாட்டேங்க. ஜாமீன் எப்படி வாங்காம அவர் விட்டாரு? நீ அந்த மாதிரி ஏடாகூடமா பண்ணனா நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். பதட்டப்படாம அமைதியா இருந்து யோசிக்கணும். நான் தான் எப்படி அவனை கூட்டு வரேன்னு சொல்றேன்ல. என் பேச்சுல நம்பிக்கை வச்சு நீ உள்ள போ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போ. இல்ல, நான் அந்த வக்கீல் கிட்ட இப்பவே பேசணும். அவர்கிட்ட இப்பவே பேசணுங்க. ஜாமீன் எப்படி கிடைக்காம போகும்? நான் என் பையனை கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வரேன். நீ வா வா வா, உள்ள வா. டென்ஷன் ஆகாம அமைதியா ஜாமீன் வாங்காம விட்டாரு. போன் பண்ணுங்க. அந்த வக்கீலுக்கு இப்பவே நீங்க போன் பண்ணுங்க. ஏன் ஜாமீன் கிடைக்கல? ஏன்னா நான் சொன்னதுனால. நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா நான் தான் அப்படி சொன்னேன். உன் மகன் எதுவுமே செய்யாததுனால. வா வா. பிரமாதம். இப்ப நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா தானே? பையன் ஒண்ணும் செய்யலையா? ஆனா அவன் ஜெயில இருப்பானா? அவன் மேல கொலைப்பழி விழுந்திருக்கு. அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இதுதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. கொலைக்கான தண்டனை என்னன்னு நான் உனக்கு தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம் இப்படி வா சொல்றேன். வா, விளக்கமா சொல்றேன் உனக்கு. அப்படி உட்கார சொல்றேன். சொல்றது கவனமா கேளு. அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரே, அவர் 2 பேரை பிடிச்சிக்கோங்க. அர்ஜுன் தாஸ் சார், இவங்க 2 பேர் தான் அந்த குடிசைக்கு தீ வச்சாங்க. ஒருவேளை இவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லனா, அப்புறம் இவங்களை லாக்கப்ல தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுனன்னு வைங்க. இவங்களை யார் இப்படி செய்ய சொன்னாங்கன்னு எல்லா உண்மையையும் கக்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் நேரா கம்பி என்ன வேண்டியதுதான். இல்ல வேணாம் சார். நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அருணை நீங்க ஷூட் பண்ணணும். ஆனா அருண் உங்களோட என் புள்ளதான் சார். என்ன ஷாக்கா இருக்கா? இல்ல சார். கவனமா கேளுங்க. அவன் ரத்தம் சூடேறினவன். நீங்க ஷூட் பண்ணதுக்கு நிச்சயம் பாய்வான். உங்க 2 பேரையும் கண்டிப்பா அவன் ஷூட் பண்ணுவான். கோவத்துல உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தனை நிச்சயம் சுற்றுவான். என்ன சம்மதமா? சார், அது குண்டு பட்டுச்சுன்னா. முட்டா பயல, புல்லட் டூப்ளிகேட்.
ஒரிஜினல் கன்னு, புல்லட் டூப்ளிகேட். இதைத்தான் போலி என்கவுண்டர்னு சொல்லுவாங்க. சரிங்க. சரிங்க சார். இப்ப நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க வக்கீல். அருணுக்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது. நீ என்கிட்ட கேட்டல நீங்க எங்க போயிட்டீங்கன்னு. அப்ப கூட நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம டென்ஷன் ஆயிருந்தேன். நான் அந்த ஆளுங்களை செட் பண்ண தான் போனேன். ஆனா நீங்க எனக்கு இதெல்லாம் ஏன் சொல்லல? ஏன்னா நீ ஒரு பொம்பளை. நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு புள்ளைக்கு அம்மா வேற. அதனால அவசரப்பட்டு யார்கிட்டயாவது உளறிட்டேன்னா அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். உன் புள்ளைய நான் உங்ககிட்ட சேர்க்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு ஒரு பெரிய வக்கீல தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. நான் இங்க மேடம், இந்த சிட்டில அவரை விட பெரிய வக்கீல் யார் கிடைப்பாங்க சொல்லுங்க? அவருக்கு எதிராக யாரும் ஆதர மாட்டாங்க. யாரா இருந்தாலும் தோத்து போயிடுவாங்க. இவருக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். நீங்க என்ன பேசுறீங்க? இவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. இவருக்கு எதுவும் ஆகாது. ஒருவேளை இந்த சிட்டில எந்த பெரிய வக்கீலும் கிடைக்கலன்னா அப்புறம் நான் பக்கத்து ஊருக்கு போவேன். ஒருவேளை அங்கேயும் கிடைக்கலன்னா உலகத்துல எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்ச ஒரு நல்ல வக்கீல கொண்டு வந்து யாரும் நான் காப்பாத்துவேன். பதில் கிடைச்சுச்சா? என்னாச்சு? உனக்கு ஒரு மனைவியோட சக்தியை பத்தி என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். உன்னால தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்புறம் சௌமியா, எனக்கும் தெரியாது என் சௌமியா இந்த அளவுக்கு தைரியசாலின்னு. அன்னைக்கு என்னடானா கம்பு எடுத்து ரவுடிகளை விரட்டிட்டு இருந்த. அப்புறம் இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வாயவே மூடிட்டேன். நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டேங்க. இன்னைக்கு நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன்னு. என்ன, நான் உன்னோட காதலே ஜெயிச்சிட்டேன்ல. அப்புறம் என்னோட காதல் என்னை கண்டிப்பா தோக்க விடாது. அப்புறம் நீ இப்ப இங்க இருந்து கிளம்பிட. ஏன்னா உனக்கே தெரியும்ல, நீ பக்கத்துல இருந்தா எனக்கு காதல் வந்துடும். அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தோணும்? உன் கூட டான்ஸ் ஆடணும்னு தோணும். டான்ஸ்? என்னங்க நீங்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கூட தெரியாம தேவையில்லாம விளையாடுறீங்க. நான் கிளம்புறேன். சௌமியா, இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வருது. உன்னை பார்க்கும்போது அப்படியே தானா உள்ள இருந்து வருது. என் நேரமே சரியில்லை. ஒரு பக்கம் உள்ள லாக்அப்ல இருக்கேன், இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தர் டான்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸே இல்ல போல இருக்க. நான் கிளம்புறேங்க. இங்க பாரு, ராத்திரி மீட் பண்ணலாம். சரி. இங்க பாரு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போ.